இறைவன் திருக்குரானில் சூரத்துல் லுக்மானில் இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைத்தல் மாபெரும் அநியாயமாகும் என்று கூறுகின்றான். இங்கு இணை வைத்தல் என்றால் என்ன என்பதை பற்றியும், அது ஏன் மாபெரும் அநியாயம் என்று இறைவன், வேறு எவ்வளவோ பாவங்கள் இருந்த போதிலும், விபச்சாரம், கொலை செய்தல், கற்பழிப்பு, இது போன்ற மனிதர்களுக்கிடையே இழைக்கப்படும் பாவங்கள் அதிகமாக இருந்த போதிலும் தனக்கு இணை வைப்பதை ஏன் இறைவன் மாபெரும் அநியாயம் என்று கூறுகின்றான் என்பதை பற்றியும், இதை ஏன் இவ்வாறு கேட்கின்றேன் என்றால், எனது அலுவலகத்தில் உள்ள நண்பர் அவரிடம் நான் இது குறித்து விவாதித்த போது அவர் கூறினார், இறைவன் ஒன்றும் ஜாகிர் ஹுசேன் அல்ல, அவன் தந்தை போன்று அனைவரையும் மன்னித்து விடுவான் என்று. ஆகவே இது குறித்து ஐயா அவர்கள் விளக்க வேண்டும். திருக்குறான்ல இறைவனுக்கு இணை கற்பித்தல் மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திலே பெரிய பாவமாக அதுதான் குர்ஆனை தேடி பார்த்தீங்கன்னா அதுதான் முதலிடத்தில் வைக்கப்படுகிறது. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, திருடுறது, கொலை செய்யறது, விபச்சாரம் செய்யறது, மோசடி செய்யறது, எவ்வளவோ தீமைகளை மனுஷன் செய்யறான். இதையெல்லாம் விட அது ஏன் பெரிய தீமைன்னு சொல்லப்படுது? கொலை செய்யறதை விட, விபச்சாரம் செய்யறதை விட கூட எது பெரிய பாவம்? இணை கற்பித்தல் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன ரீசன் என்ன அப்படின்னு கேட்கிறார். முதல்ல நீங்க விளங்கிக்கிறன்னு, இணை கற்பித்தல்னா என்னன்னு முதல்ல விளங்கிக்கிறங்க. இந்த வார்த்தையே நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. அதனால வந்து இணை கற்பித்தல்னா என்னன்னு கேட்டா, அதாவது இறைவனுக்கு இணையாக ஒருவரை கருதல். இணை கற்பித்தல் அர்த்தம் இறைவனுக்கு ஈக்குவலாக, இறைவனுக்கு சமமாக ஒருவரையோ ஒரு பொருளையோ நம்புறது தான் இணை கற்பித்தல். இணை கற்பித்தலுக்கு அர்த்தத்தை முதல்ல விளங்கிக்கிறங்க. அப்ப அல்லாண்டு ஒருத்தர் இருக்கும் பொழுது அவனுக்கு சமமா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்வதுதான் இணை கற்பித்தல். அல்லாண்டு ஒருத்தன் இருக்கும் பொழுது அவனுக்கு சமமா இவர் இருக்கிறாரு, இவர் அவன மாதிரி தான் அப்படின்னு சொல்வதுதான் இணை கற்பித்தல். இந்த வார்த்தையை விளங்கின அர்த்தத்தை, இணை கற்பித்தல் கொஞ்சம் விளங்க கஷ்டமா இருந்தால், அல்லாஹ்வுக்கு சமமாக மற்றவர்களை கருதுவது பெரிய பாவம். இது கொஞ்சம் எளிமையா விளங்கும். இணை கற்பித்தல் பெரிய பாவம் என்று சொன்னால் எப்படி விளங்குமோ அதை விட அல்லாஹ்வுக்கு சமமாக மற்றவங்களை கருதுவது பெரிய பாவம். இது கொஞ்சம் உங்களுக்கு காரணத்தோட விளங்கி போயிடும். இதை வச்சுக்கிறங்க. இது ஏன் பெரிய பாவம் ஆகுது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன். உதாரணம், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி, அந்த மனைவி என்ன செய்யறா? கணவனுக்கு நிறைய தப்பு செய்யறா. என்ன தப்பு செய்யறா? ஒரு நண்பரை கூட்டிட்டு போய் டீ போடுன்னு சொல்றான், நீ போட்டு குடிச்சுக்கங்கிறா. அவனுக்கு எப்படி இருக்கும்? போய் சோறு வைக்க சொல்றீங்க, போட்டு தின்னு அப்படிங்கிறா. எப்படி இருக்கு? நமக்கு கோபம் வரும், கண்டிப்பா கோபம் வரும் வைங்களேன். இருந்தாலும் இதை சகிச்சுக்கிட்டு ஒருத்தன் இருந்துருவான். சரியா? அதே நேரத்தில் வந்து இன்னொரு மனைவி இருக்கிறான். இப்படி ஒரு மனைவி, இன்னொரு மனைவி இருக்கிறா. அவன் டீ கொண்டு வர சொன்னா ஓவலே கொண்டு வர்றான், சோறு போட சொன்னா பிரியாணி கொண்டு வர்றான். அவன் என்ன செய்யறான்? சோறு தான் கேட்கறான். அவன் என்ன செய்யறான்? சோறு என்ன இந்த பிரியாணிங்கிறான். டீ தான் கேட்கறான், ஓவல் கொண்டு வர்றான். ஆனா அவனை வைக்கிற இடத்துல வேற ஒருத்தர் கொண்டு வச்சுட்டான். இவ்வளவையும் பண்ணிவிட்டு அவனுக்கு ஈக்குவலாக, அவனுக்கு இணையாக பெட்ரூம்ல ஒருத்தனோட உட்கார்ந்து இருக்கிறான். வீட்டுக்கு வர்றான், ஓவல் தந்தது யாவும் வருமா? வராது. பிரியாணி தந்தது யாவும் வருமா? வராது. என்ன யாவும் வரும்? ஏன் இடத்துல எப்படி இன்னொருத்தனை வைக்கிற? ஆனா அவ இருக்கிறாள, இவன் இடத்துல யாரும் வைக்கல. எவ டீய நீனே போட்டு குடின்னு சொன்னால, கடையில போய் சாப்பிடுன்னு சொன்னால, அவ என்ன பண்ணல? ஒரு நாள் இவனை வைக்கிற இடத்துல யாரையும் வைக்கல, பெட்ரூமுக்குள்ள யாரையும் அனுமதிக்கல, இவனை மட்டும்தான் அனுமதிக்கிறான். ஆனால் எந்த சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். இதுல ரெண்டுல கோபம் உள்ளது எதுக்கு ரொம்ப கோபம்? ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கோபம் எதுல வரும்? டீ போட்டு தராதுல கோபம் வருமா? சோறு தராது கோபம் வருமா? படுக்கையை பகிர்ந்து கொண்டது கோபம் வருமா? இதுல கோபம் வரும். அப்ப உன் இடத்துல நீ ஒரு மனுஷன், நீ அந்த பொங்கலை படைக்கல, மனைவிங்கிறவள் நீ படைச்ச, நீ படைக்கல, நீ ஒரு சோறு தர்றேன் கஞ்சி தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல கூட்டிட்டு வந்திருக்கிற. இதுல நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற?
என் இடம் எனக்கு தான், மத்த என்ன வேண்டாலும் செஞ்சிரு, என் இடத்த மட்டும் யாரும் கொடுத்துறாத. சரியா? அதன் அர்த்தம். கல்யாணத்துடைய அர்த்தம் என்ன? நீ என்ன வேண்டாலும் சொல்லு, சோத்துல உப்பு போடாம ஆக்கி வை, தின்னுட்டு போற, என் இடத்துல எவனே உட்கார. அதன் அர்த்தம். அப்ப நீ படைக்காத, உனக்கு எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு பொம்பளைக்கு உனக்கு சமமா, உனக்கு ஈக்குவலா ஒரு ஆளை கொண்டே வச்சா எவ்வளவு கோபம் வருது. அப்ப அல்லாஹ் இந்த அகிலத்தையும் படைச்சிருக்கிறான். இந்த பூமி அவனுடையது, இந்த வானம் அவனுடையது, உன் உடல் அவனுடையது, உன் உயிர் அவனுடையது, நீ சுவாசிக்கிற காற்று அவனுடையது, நீ திங்கிற சோறு அவனுடையது. இவ்வளவையும் தின்றுவிட்டு இவர் தான் தந்தார்னு ஒரு செத்து போனால கொண்டே காட்டினான். அவன் ஜோத்து தின்றுவிட்டு என்னைக்கும் மூத்தா போனால் இருப்பார், அடக்கம் பண்ணி இருக்கும்ல, இவர் தான் எனக்கு பிள்ளையை தந்தாரு. அவனுக்கு எப்படி வரும்? அடப்பாவி, அவரே நான் படைச்சிருக்கிறேன், உன்னை நான் படைச்சிருக்கிறேன், என் இடத்துல கொண்டு அவரை வைக்கிறீடான்னு கோவம் வரணும் வராதா? ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற உரிமையை விட படைச்சவனுக்கு அடிமைகள் மேல உரிமை அதிகம் இல்லையா? ஏன் கோவம் வருது? பிறந்த அவங்களுக்கு விஷயம். படைச்சவன் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான், அவன் தான் உங்களை படைச்சான்னு எல்லாருக்கும் தெரியுது. நீங்க சுவாசிக்கிற காத்து அவனுடையன்னு தெரியுது, மழை அவன் தான் இருக்கிறான்னு தெரியுது. நீ போய் யார்கிட்ட போய் கேட்கிறியோ, அவளியா மகானு பெரியாருங்கிறிய, அவரெல்லாம் கூட அவன் தான் படைச்சான். அவர் மூத்தா போயிட்டாரு, இப்ப அவர் இல்ல, அவரை ஒண்ணும் இல்லாம இருந்து அல்லாஹ் படைச்சான். நீ என்ன பண்ற? அப்துல் காதர் ஜிலானியே சாவுல மீது ஆண்டவரேங்கிற. எப்படி இருக்கு அவனுக்கு? அடப்பாவி, நான் ஒருத்தன் உன்னை படைச்சு கூட செஞ்சிருக்கும் போது சாவுல மீது, அவர் யாரா சாவுல மீது கோவம் வரணும் வராதா? ஏன் கோவம் வருதுன்னு அவர் கேட்கிறார், தர்க்க ரீதியா தான் கேட்கிறாரு. அவர் ஆதாரம் சொல்லிட்டாரு பெரிய பாவம்ங்கிறதுக்கு. அவர் கேட்கறது என்ன? இது ஏன் ஒரு பெரிய கோவம் வருதுன்னா வருத்தம் செய்யும். ஒரு பொசிஷன்ல இருக்கிறவன் அவனுக்கு கீழே உள்ளவனை அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளாது எவனுக்குமே. ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காரு பள்ளிக்கூடத்துல, அவர் இடத்துல அதுக்கு கீழே உள்ள வாத்தியார வைக்க முடியுமா? வெள்ளடிக்கிற பியூனை கொண்டு அந்த இடத்துல நீங்க நிப்பாட்ட முடியுமா? ஒரு சங்கத்துல முடியுமா? ஒரு இயக்கத்துல முடியுமா? இந்த இடத்த வாடகை பிடிக்க வர்றீங்க, இதுக்கு யார் அத்தாரிட்டி? அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போடணுமா? தெருவுல வாட்ச்மேன் இருப்பார், அவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட் போட முடியுமா? அப்ப வாட்ச்மேன் இடத்துல வைக்கணும், நிர்வாகி இடத்துல வைக்கணும் தானே அர்த்தம். வாட்ச்மேன் நிர்வாகிட்ட பேசுறா, வாட்ச்மேன் பேசுனீங்கன்னா அது நிர்வாகி கேட்டுட்டு இருந்தாருன்னு சொன்னா கோபமா வராதா? அப்ப ஏன் கோபம் வருதுன்னு கேட்டா, அல்லாஹ் தான் பெருமைக்கு சொந்தக்காரன். பெருமைக்கு ஒரு மனுஷனுக்கு பெருமை அடிக்க ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு தான் அனைத்து பெருமையும் அவனுக்கே உரியது. உலகுல் கிப்ரியாவும், பெருமை கூட அவனுக்கு உரியது. அப்படிப்பட்ட அவனுடைய இடத்துல இந்த கல்லை கொண்டு வைக்கிறான். ஒரு என்ன செய்யறான்? ஒரு கல்லுக்கு முன்னாடி இருந்துகிட்டு நீ தான் மலையை தாண்டு கேட்கறான். ஒரு கல்லு அவனுக்கு எப்படி? அட பாவி, மலையை நான் தந்துகிட்டு இருக்கிறேன், இந்த கல்லு பாறாங்கல் உனக்கு மலையை தருமா? சூரியனே என்னை காப்பாத்துக்கிறான் ஒருத்தன். அட கிட்டு போயில, நான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறேன், அந்த சூரியனை நான் காப்பாத்திட்டு இருக்கிறேன். என்கிட்ட கேட்கறது சூரியன் கோவரமா இல்லையா? கோவத்துக்கு காரணம் விளங்குதா? ஒண்ணு விளங்காட்டி இந்த பொண்டாட்டி புருஷன் சொன்ன அதை யோசிச்சு பாருங்க, விளங்கிடும். அப்ப பெரிய பாவம் எது? நம்மளை வைக்கிற இடத்துல வேற ஆளை வைக்க கூடாது நினைக்கிறீங்கல்ல, அதுதான் காரணம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் வரும், மன்னிக்க மாட்டான், நேரத்தை நரகத்துல